நான் டாக்டர் மதுரம் அரவிந்தராஜ், இன்னர்வீல் கிளப் ஆஃப் ராம்நாட். நம்மளுடைய ப்ராஜெக்டான ஹோப், அதில் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அஸ் வெல் அஸ் கேர் ஃபார் விமன் அண்ட் கேர்ள்ஸ் அந்த டாபிக்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்நார்மல் மென்ஸ்ட்ரேஷன், ஒழுங்கற்ற மாதவிலக்கு. மென்ஸ்ட்ரேஷன் இஸ் த சைக்கிளிக்கல் ப்ளீடிங். ஒரு பெண்மணி பருவம் அடைந்ததிலிருந்து மெனோபாஸ், அந்த மாதவிடாய் வற்றுகிற அந்த வரைக்கும் மாதம் ஒரு தடவை சைக்கிளிக்கல் ப்ளீடிங், அதுதான் நார்மலா மென்ஸ்ட்ரேஷன் நம்ம சொல்றோம். இப்போ இதுல the ஏஜ் ஆஃப் மெனார்கி இப்போ முந்தையெல்லாம் 14 வயசுன்னு சொல்லுவோம். இப்போ 11 இயர்ஸ்லேயே பருவம் அடைகிறார்கள். 45ல இருந்து 50 அல்லது 53 வயது வரை கூட மாதவிடாய் நிற்காம வருகிறது. அப்போ ஒரு ஆவரேஜா 40 இயர்ஸ் ஒரு பெண் மென்ஸ்ட்ரேட் பண்றாங்க. அப்போ எவ்ரி மந்த் 1 இயர்ல 12 சைக்கிள்ஸ். அதே மாதிரி 40 இயர்ஸ் அப்படிங்கும்போது 480 சைக்கிள்ஸ் அவங்க சஃபர் ஃப்ரம் மென்ஸ்ட்ரேஷன். ஃப்ரீக்வன்சி எப்படிலாம் வருது? அப்போ மாதம் ஒரு முறை அப்படிங்கும்போது 28 நாட்கள் ஆவரேஜா சொல்லலாம். எல்லாருக்கும் கரெக்டா 28 நாள் வராது. பிளஸ் ஆர் மைனஸ் 7 டேஸ். ஸோ 21 டேஸ்ல இருந்து 35 டேஸ் வரைக்கும் இட் கேன் அக்கர். அது நார்மல் தான். டியூரேஷன் எவ்வளவு நாள் பீரியட் இருக்கும்? ஸோ ஆவரேஜா 3 to 5 அல்லது அப் டு 7 டேஸ் அல்லது 2 to 8 டேஸ் சில பேருக்கு. அதுதான் அது டியூரேஷன் ஆஃப் த பீரியட். ஃப்ளோ, அதாவது நார்மலா எவ்வளவு பிளட் ஃப்ளோ வெளியேறுது ஒரு சைக்கிள்ல, அது 15 to 80 ml. பாருங்க, இது ஒரு 15 ஒரு ounce 30 ml. இது 80 ml. ஸோ 30 ml to 80 ml வரைக்கும் பீரியட் வரலாம். இதை விட கூடுதலா இருந்தாதான் நம்ம பயப்படுவோம். 80% ஆஃப் த விமன் இதுக்குள்ளே அடங்கிடுவாங்க. அதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எடுத்துக்கலாம். அப்புறம் தன்னாலே அது அரெஸ்ட் ஆகிற மெக்கானிசம், அது ப்ராஸ்டோகிளாண்டின் செக்ரீட் ஆகி கிளாட்டிங் மெக்கானிசம் எல்லாம் ஆக்ட் பண்ணி அதுவாகவே நின்றும். அதுக்கப்புறம் அடுத்த சைக்கிள் வரும். இது நார்மலா இந்த மென்ஸ்ட்ரல் பீரியட் கண்ட்ரோல் பை ஹார்மோன்ஸ், நாளமில்லா சுரப்பிகள். நம்ம உடம்புல ஹைப்போதலாமஸ் பிரெயின்ல பிட்யூட்ரி ஒரு சின்ன பீனட் அளவுக்குள்ள மாஸ்டர் ஆஃப் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு சொல்லுவோம், அந்த கிளாண்டு. அண்ட் ஓவரிஸ், அது சினை முட்டைகளை வச்சிருக்கிற சூலகம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுதான் நம்ம ஹியூமன் பிரெயின். மிட் பிரெயின்ல ஹைப்போதலாமஸ் இருக்கு. இதுக்கு கீழே பிட்யூட்ரி, இது ஒரு பீனட் அளவுக்கு பிட்யூட்ரி கிளாண்ட். ஸோ இதுதான் பிரெயின்ல இந்த 2 ஹார்மோன் சுரப்பிகளும் காணப்படுது. இந்த ஹைப்போதலாமஸ் பிட்யூட்ரிய ஆக்ட் பண்ணி FSH ஒரு ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். அது ஓவரியில ஆக்ட் பண்ணி அங்க இருக்கிற ஈஸ்ட்ரோஜனை ப்ரொடியூஸ் பண்ணி ஓவரியில அந்த கரு முட்டைகள் வளர்ச்சிக்கு அது ஏதுவா இருக்கு. அதோடைய மேக்சிமம் செக்ரேஷன் வந்த அப்புறம் தானா அது அதை நிறுத்திட்டு அடுத்த ஹார்மோனான LH, லியூட்டினைசிங் ஹார்மோன், அதுவும் ஓவரியில ஆக்ட் பண்ணி அந்த ஃபாலிக்கிள்ல இருந்து ஒரு சினை முட்டை வெளியே வருவதற்குரிய காரணமாகும். அது முட்டை அது கருத்தரித்தால் அதை கர்ப்பப்பைக்குள்ள ப்ரிப்பரேஷன், ஒரு ரெட் கார்பெட் வெல்கம், அந்த மாதிரி சேஞ்சஸ், அதுக்கெல்லாம் அந்த LHம் அது ப்ரொடியூஸ் பண்ற ப்ரொஜெஸ்டானும் அதே மாதிரி ஃபீட்பேக் மெக்கானிசம்ல அதுவா போய் இந்த பிட்யூட்ரியை கண்ட்ரோல் பண்ணி இந்த செக்ரேஷனை தடைப்படுத்திடும். இது ஒரு அழகான அருமையான இயற்கையால் இறைவனால் படைக்கப்பட்ட ஹார்மோன் ரெகுலேஷன். இதுல பார்ப்போம். முதல்ல FSH மேக்சிமமா ப்ரொடியூஸ் ஆகுது. அது ஓவலேஷன் நடக்கும்போது பீக்குக்கு போயிடும். அதுக்கப்புறம் LH டாமினேட் பண்ணி அதுவும் பீக்ல போய் அப்புறம் பீரியட்ஸ் வந்துடும். இது ஒரு மென்சஸ், இது ஒரு மென்சஸ். இடைப்பட்ட இதுல இந்த 2 ஹார்மோனும் சுரக்குது. அதே மாதிரி ஓவரியில ஈஸ்ட்ரோஜன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மேக்சிமமா செக்ரீட் ஆகுது. இந்த ஓவம், அந்த கருமுட்டை வளர்ச்சி, அது வெடித்து முட்டை வெளியேற வரைக்கும் ஈஸ்ட்ரோஜன், அதுக்கப்புறம் அது லெவல் குறைஞ்சு போயிடும். ப்ரொஜெஸ்டான் முதல் ஹாஃப்ல சாதாரணமா இருக்கும். முட்டை வெளியேறின பிறகு
எண்டோமெட்ரியத்தை ரெடி பண்றதுக்காக அதோடைய செக்ரீஷன் அதிகமா இருக்கும். இந்த சைக்கிள்களா ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், FSH, LH இதோடைய ஸ்டிமுலேஷன்ல தான் நம்முடைய மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ரெகுலரா வருது. இது பிரைமார்டியல், இது வளர்ச்சி அடையாத முட்டைகள் மெதுவா மெதுவா அந்த ஃபாலிக்கிள், கிராஃபியன் ஃபாலிக்கிள் டெவலப் ஆகுது. அது ஓவுலேஷன் டைம்ல ரப்சர் ஆகுது. ஆஃப்டர் ஓவுலேஷன் அது கருவுற்றாக்க அதுக்கு ஆக்ஷன், இல்லாட்டனா அது வற்றி வெளியேறுது. அதே மாதிரி எண்டோமெட்ரியமும் மாதவிடாய்க்கு பிறகு சாதாரணமா இருக்கு. ஓவுலேஷன் வரும் பொழுது அது கொஞ்சம் வளர்ச்சி, அதுக்கு மேல ரெடி பண்ணுது எண்டோமெட்ரியம். இதுதான் இந்த ஹார்மோனுடைய வேலைகள். இது பாத்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப்ல பார்க்கலாம். இது கிளாண்டு, அது செக்ரீஷன் வந்துட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆர்டரிஸ் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். இது வந்து அந்த மைக்ரோஸ்கோபிக் அப்பியரன்ஸ். லேட்டர் ஹாஃப் ஆஃப்டர் ஓவுலேஷன் இது ரெடி ஆகணும் இல்லையா, கரு வெளியேறி கரு ஃபார்ம் ஆகி யூட்ரஸ்குள்ள வர்றதுக்காக இந்த கிளாண்ட் எல்லாம் அதிகமானதா காக்ஸ் ஸ்க்ரூ அது மாதிரி நிறைய கிளாண்ட்ஸ், அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டா இருந்த ஆர்டரிஸ் எல்லாம் ஸ்பைரல் ஷேப்ல அதிகமான ரத்தம் சப்ளை பண்றதுக்காக இந்த ரெடி பண்ணி வைக்கிறாங்க. இப்படி ஒரு அருமை. அது நமக்கு ஓவுலேஷன் நடந்ததுன்னு நம்மளாவே எப்படி டெஸ்ட் பண்ணலாம்னா, அந்த மிட் சைக்கிள்ல ஒரு பெயின் இருக்கும். அந்த நேரத்துல நம்மளுடைய அந்த சர்வைக்கல் மியூக்கஸ் எடுத்து கையில அப்படி ஸ்ட்ரெச் பண்ணி பார்த்தோம்னா அது நூல் இழை போல நீண்டுட்டே வரும். ஸ்ட்ரெச்சபிலிட்டி ஸ்பின் பார்க்கி டெஸ்ட்னு சொல்லுவோம். அது வந்து நம்மளே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஆஹா இன்னைக்கு ஓவுலேஷன் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இது போக ஈஸ்ட்ரோஜனுக்கு மற்ற ஆக்ஷன்ஸும் இருக்கு. அது என்னன்னா எல்லா மெட்டபாலிசம், கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீன், ஃபேட்டு, வாட்டர், எலக்ட்ரோலைட் எல்லா மெட்டபாலிசத்துக்கும் ஈஸ்ட்ரோஜன் உபயோகம். அதே மாதிரி நரம்பு மண்டலத்துக்கும் அதோடைய செக்ரேஷன் உபயோகிக்கிறோம். அதே மாதிரி யூட்ரஸ்ல எண்டோமெட்ரியத்தை ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணுது. போன்ல இதோடைய ஆக்ஷன் ரொம்ப முக்கியம். மினரலைசேஷன், டெபோசிஷன் ஆஃப் கால்சியம், அது ஆசிஃபிகேஷன், போன் ஸ்ட்ரென்த், அதுக்கெல்லாம் ஈஸ்ட்ரோஜன் கண்டிப்பா வேணும். அதே மாதிரி ஒன்ஸ் பிரெக்னன்சி வந்துருச்சுன்னா தாய்ப்பால் கொடுக்கறதுக்காக மார்பகங்களை டெவலப்மெண்ட்டுக்கு இது உதவுது. பால் செக்ரேஷன் பண்றதுக்காக அதோடைய ஆக்ஷன். அதே மாதிரி ஃபீமேல் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆம்பளை மாதிரி இந்த மஸ்குலர் அந்த மாதிரி இருக்காம இந்த நளினமான கர்வேச்சர், தோள்பட்டையெல்லாம் வளைந்து இந்த ஃபேட் டெபோசிஷன் அதெல்லாம் வந்து ஒரு பெண்மை அப்படிங்கிறதுக்கு உரிய ஹார்மோன் தான் ஈஸ்ட்ரோஜன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ஈவன் ஆஃப்டர் மெனோபாஸ் ஃபார் த லேடிஸ். அதே மாதிரி இதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபாலிக்கிள், அது வளர்ச்சி அடையுது, அது வெடிக்குது, அதுல இருந்து முட்டை வெளியேறுது. அது கருவுற்றாக்க அதுக்குரிய சப்ளை பண்ணணும், அப்படி இல்லாட்டா அது அட்ரஃபி ஆகி வெளியேறிடுது. இது மென்ஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் உள்ள ப்ரிப்பரேஷன். எண்டோமெட்ரியம் எல்லாம் நல்லா திக்காகி கிளாண்ட்ஸும் ஆர்டரியும் நிறைய டெவலப் ஆகுது. இப்படி ஒரு அருமையான இந்த ஹார்மோனல் சுழற்சியில பெண்மையின் மேன்மையும் மகப்பேற்றின் மகத்துவத்தையும் நமக்கு காட்டி கொடுக்கிற இப்படி ஒரு அழகான அரேஞ்ச்மெண்ட் இயற்கையால இறையால படைக்கப்பட்டதை நம்ம என்ன செய்யறோம்? மாச விளக்குன்னா அது வந்து ஒரு தீட்டு, விலகி நில்லு, தொடாத, பூஜை குரூப்ல வராத, கிச்சன்ல வராத, நல்ல காரியங்களுக்கெல்லாம் அட்டென்ட் பண்ணாத, மேரேஜ் வராத, தள்ளிப்போ, இந்த மாதிரி சொல்லி 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 வளர்க்கும் பொழுது ஒரு அவங்களுக்கே ஒரு தன்னை பற்றின ஒரு தாழ்வு மனப்பான்மையும் அந்த தீண்ட தகாதவளா அப்படிங்கிற ஒரு கவலை அந்த மாதிரி எல்லாம் பெண்கள் மனசுல நிறைய உண்டாக்கி விட்டுறாங்க. அதனாலே அவளுடைய முக்காவாசி திறமைகளுக்கு அது வந்து தடை போடுற மாதிரி ஆயிடுது டியூரிங் பீரியட்ஸ். ஆஃப்டர் பீரியட் இவ்வளவு தூரம் நம்ம நார்மலா பார்த்தோம். இனிமே அப்நார்மல் மென்ஸ்ட்ரேஷன் ஏன் வருது? அது 21 நாளைக்கு முந்தி வந்தாலும் 35 டேஸ்க்கு அப்புறம் வராம இருந்து அதுக்கப்புறம் வந்தாலுமே அது அப்நார்மல் சொல்லலாம். 80 mlக்கு மேல ப்ளீடிங் இருந்தா அப்நார்மல் ஆகும். ரொம்ப பெயின், வலி, மற்ற டெய்லி ஆக்டிவிட்டிஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அது அந்த லேடிக்கு வந்து ரொம்ப கஷ்டம் கொடுக்கறதெல்லாம் நடக்குது. இப்போ யூட்ரஸ் வந்து இட் என்லார்ஜஸ் இன் சைஸ். அது மஸ்குலரும் என்லார்ஜ் ஆகும், எண்டோமெட்ரியமும் திக்கண்ட் ஆகும்.
as a whole ஒரு 7 சென்டிமீட்டர் அளவு இருக்க வேண்டியது இவ்வளவு பெருசு இதுக்கு மேலே கூட வளர்ச்சி அடைகிறது. அதுக்குள்ள ஃபைப்ராய்டு அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து ஒரு சதை வளர்ச்சி, கர்ப்பப்பைக்குள்ள இருக்கும், எண்டோமெட்ரியத்துக்குள்ள வரும், கர்ப்பப்பைக்கு வெளியே இருக்கும், எங்க வேணாலும் இருக்கும். ஒரு சுண்டக்காய் சைஸ்ல இருந்து சொரக்காய் சைஸ் வரைக்கும் அது வளரும். அதனால ப்ளீடிங் அதிகமாகுது. அது ஃபைப்ராய்டுனால. அது போக பாலிப்ஸ், வளர்ச்சிகள் எண்டோமெட்ரியம் திக்காயிட்டே வருதுன்னு சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய உருண்டையாகி எண்டோமெட்ரியத்துல இருந்து அப்படி தொங்கும் பாலிப். சில நேரம் அது அதோடைய கனத்தினாலையும் கிராவிட்டினாலையும் இழுக்கப்பட்டு வெளியே வந்து சர்விக்ஸ்க்கு வெளியே கூட இந்த இடத்துல எல்லாம் சில நேரம் தெரியும். ஒவ்வொரு தாம்பத்திய உறவுலையும் அவங்களுக்கு ப்ளீடிங் ஆகும். அதனால அது மாதிரி பாலிப்ஸ், ஃபைப்ராய்டு, அதுக்கப்புறம் இந்த மென்ஸ்ட்ரல் ஃப்ளூயிடு சில சமயம் அப்நார்மலா மசில்ஸ்குள்ள போயிடும். ஸோ அதுவும் எவ்ரி பீரியட் மென்ஸ்ட்ரேஷன் வரும்பொழுதெல்லாம் அதுலேயும் ப்ளீடிங் ஆகும். அதுவும் பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாலிப், ஃபைப்ராய்டு, அடினோமைசிஸ் அண்ட் கேன்சர் யூட்ரஸ். இந்த எண்டோமெட்ரியத்தில் சில நேரம் கேன்சர் சர்விக்ஸ், கர்ப்ப வாயில கேன்சர், இதெல்லாம் கூட அப்நார்மல் ப்ளீடிங்க்கு ரீசன். இந்த யூட்ரஸ் போக ஓவரி காசஸ், ஓவரி 2 ஓவரி இருக்கு. இதுல வந்து ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் ரொம்ப சுரந்துச்சுன்னா இந்த ஃபாலிகல்ஸ்ல எல்லாம் முட்டை வெளியேறாம ஈஸ்ட்ரஜன் கலெக்ட் ஆகி அப்படியே கிளஸ்டர்ஸ் ஆஃப் சிஸ்ட், சாக்லேட் சிஸ்ட்னு சொல்லுவோம். அப்படி கிரேப்ஸ் மாதிரி நிறைய 2 ஓவரிலையும் இது அதோடைய வெட்டி பார்க்குற தோற்றம். இது வந்து இந்த ஈஸ்ட்ரஜன் அன்அப்போஸ்டா ஆக்ட் பண்ணும் பொழுது அந்த லேடிக்கு ஓவலேஷன் நடக்காது. she will not become pregnant. அது போக உடம்பெல்லாம் ரொம்ப ஒபீஸ், வெயிட் ஜாஸ்தியா போயிடும். மேல் ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். முகத்துல பருக்கள், அப்நார்மல் ஹேர் growth, தாடி மீசை, அந்த மாதிரி கழுத்துல எல்லாம் கருப்பு கருப்பான தோலுக்குள்ள சேஞ்சஸ் அப்படி வந்து அது வந்து PCOSன்னு இப்ப எல்லாரும் எதை பார்த்தாலும் நீர்க்கட்டி எல்லாத்துக்கும் சொல்றாங்க. அதுதான் இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். அப்போ அது ஓவேரியன் காசஸ். இது போக ரத்த உறைவு, கொயாகுலேஷன், அதுல ஏதாவது டிஃபெக்ட் இருந்தா, தைராய்டு ப்ராப்ளம் இருந்தா, லிவர் சரியா ஃபங்க்ஷன் பண்ணாட்டா, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல கூட அப்நார்மலா யூட்ரைன் ப்ளீடிங். இதை அனுபவிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. இது விமன் ஆஃப் ஆல் ஃபோக்ஸ், வேலைக்கு போறவங்க, ஹோம் மேக்கர்ஸ், மேனேஜர்ஸ், இவெண்ட் மேனேஜர்ஸ், இன்ஜினியர்ஸ், எல்லா விதத்திலையும் இருக்கிற சொசைட்டியில உள்ள படித்த கிராமத்து எல்லா பெண்களும் ஏதாவது ஒரு நிலையில இந்த மாதிரி அப்நார்மல் யூட்ரைன் ப்ளீடிங்கை அனுபவிக்க தான் செய்யறாங்க. அப்போ இவளுக்கு அந்த பெயின்ஃபுல் பீரியட்ஸ், டிஸ்மெனோரியான்னு சொல்லுவோம். இது 2 வகையில இருக்கு. ஸ்பாஸ்டிக் டிஸ்மெனோரியா, கன்ஜஸ்டிவ் டிஸ்மெனோரியா. ஸ்பாஸ்டிக் அப்படிங்கிறது டே 1ல தான் ஆரம்பிக்கும். பீரியட் வரும்போது அந்த பெயின் வருது. அது வந்து இந்த யூட்ரைன் கண்ட்ராக்ஷன்னால, மஸ்குலர் ஸ்குவீசிங் ஆஃப் த பிளட், இந்த கிளாட், அதெல்லாம் இந்த நல்லி பேரஸ் பிரசவம் ஆகாத பெண்களுக்கு இந்த கர்ப்பவாய் வந்து பின்போல தான் இருக்கும். அது வழியா அந்த கிளாட்ஸ் வரும்பொழுது இட் இஸ் வெரி பெயின்ஃபுல். அது அடி வயிற்றுல ரொம்ப வலி, அது பின்னாலேயும் பரவுது, கால்கள்லையும் கையிலையும் ரேடியேட் ஆகுது. சிவியர் பெயின். அவங்கள வந்து வேலையே பார்க்க முடியாத அளவுக்கு அது பெயின் அவங்க அனுபவிக்கிறாங்க. அது மற்ற நேரங்கள்ல அந்த பெயின் வரும்பொழுது நாசியா, வாமிட்டிங், டயரியா, அது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைன்ல வந்துருது. பிரெயின்ல அந்த வாட்டர் லாகிங்னால இரிட்டபிலிட்டி, கோபம், ஆத்திரம், தன்னை மேலே நம்பிக்கை இல்லாம போறது, ஹெடேக், த்ராபிங் ஹெடேக், அல்லது மைக்ரேன், யூனிலேட்டரலா மைக்ரேன். இந்த எபிலெப்டிக் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த டைம்ல கூட சீஷர்ஸ் நிறைய வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது நரம்பு மண்டலத்தை பாதிக்குது, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைன்ல பாதிக்குது, மூட் ஸ்விங், கோபம் வருது, தூக்கம் வர மாட்டேங்குது, உடம்புல எல்லாம் இந்த வாட்டர் லாகிங், ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து வாட்டர் லாகிங்னால 2-3 கிலோ கூட கூடிடுவாங்க. சட்டையெல்லாம் டைட்டா ஆயிடும். மாடர்ன் ட்ரெஸ் அப்படி டைட் ஃபிட்டிங் எல்லாம் போடுறதுக்கு கஷ்டமா இருக்கும். வேலைக்கு போக பிடிக்காது, கோபம் வரும், தூக்கமின்மை, அந்த மாதிரி நம்ம மூட் ஸ்விங்ஸ். சில சமயம் அவங்க தற்கொலைக்கு முயற்சிக்கு கூட ஆளாகிறாங்க. அந்த அளவுக்கு இட் இஸ் பெயின்ஃபுல். ஈவன் தோ இவ்வளவு அசௌகரியங்கள்லாம் இருந்தாலும் there is treatment for everything. பயப்படவே வேண்டாம்.
ஐயோ போய் காமிச்சாக்க கர்ப்பப்பை எடுத்துருவாங்களோ, நமக்கு கேன்சரோ, அந்த மாதிரி எந்தவித பயமும் தேவையில்லை. எப்படி நம்ம மேனேஜ் பண்றோம்? முதல்ல அவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். அவங்க மனசை முதல்ல காம் டவுன் பண்ணணும். தேவையில்லாத கவலைகள்லாம் இருக்க வேண்டாம். நிறைய யோகா கிளாஸ், மெடிடேஷன் அதெல்லாம் நிறைய நடக்குது, அதெல்லாம் அட்டென்ட் பண்ணலாம். அதுக்குரிய எக்ஸசைசஸ், ஸ்விம்மிங், ஜாகிங், சைக்கிளிங் அதெல்லாம் அந்த பெல்விக் மசில்ஸுக்கு உரிய எக்ஸசைஸ். ஈவன் வாக்கிங், ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ், சோம்பேறியாவே இருக்கக்கூடாது. டயட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இந்த ப்ளீடிங் ஆகி 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 அவங்களுக்கு அனீமிக் ஆயிடுவாங்க, சோகை நோய். அதனால அயன் கண்டென்ட், ரிச்சா உள்ள அயன் கண்டென்ட், கால்சியம் டேப்லெட்ஸ்மாவும் கொடுக்கலாம். அது போக பேலன்ஸ்டு டயட். அதுக்கப்புறம் ட்ரக்ஸ், நம்ம டாக்டர் தான் இதை பரிந்துரைக்கணும். நீங்களா எல்லாம் போய் மெடிக்கல்ல வாங்கி சாப்பிடக்கூடாது. வி கிவ் ஹார்மோன்ஸ். முதல்ல ஹார்மோன்ஸ் கொடுத்து பார்க்குறோம். மெயின்லி ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்ஸ். அது டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. ஒரு ஃபுல் மந்த்துக்கு ஓசி பில்ஸ், கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் மாதிரியும் கொடுக்கலாம். அல்லது லேட்டர் ஹாஃப்ல அந்த ப்ரொஜெஸ்ட்ரானை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் கொடுக்கலாம். ஒன்ஸ் இன் 3 months கொடுக்குற இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு, டெப்போப்ரோவிரான் இருக்கு. வீக்லி ட்வைஸ் டேப்லெட், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெஜிம்ஸ் இருக்கு. அது அந்த ஏஜ், அவங்களுக்கு பேபி வேணுமா, அவங்க மெனோபாஸ் ஆக போறாங்களா, அதெல்லாம் கன்சிடர் பண்ணினதுக்கு பிறகுதான் நம்ம டேப்லெட்ஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் டேப்லெட்ஸ்ல சில நேரம் சரியாகலைன்னா மைனர் ப்ரொசீஜர்ஸ், அதாவது ஒரு டிஎன்சி எல்லாருக்குமே தெரியும். அதை எண்டோமெட்ரியத்தை ஸ்க்ரேப் பண்ணி, அந்த ஸ்க்ரேப்பிங்லேயே அவங்க சரியாயிடுறாங்க. இல்லாட்டி அதை பயாப்சிக்கு அனுப்பி என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஹிஸ்டாஸ்கோபி இருக்கு. டைரக்டா யூட்ரைன் கேவிட்டிக்குள்ளேயே விஷுவலைஸ் பண்ணி அது பாலிப்பெல்லாம் சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். எண்டோமெட்ரியத்தை ஸ்க்ரேப் பண்ணி இந்த தெர்மல் பால்ஸ், அந்த பால் மாதிரி அது ஸ்க்ரேப் பண்ணலாம். அல்லது ஹீட் அப்ளிகேஷன், தெர்மல் தெரப்பி. ஒரு யூட்ரைன் கேவிட்டிக்குள்ள ஒரு பலூன் மாதிரி இன்சர்ட் பண்ணி, இந்த பலூனுக்குள்ள ஹை பாயிலிங் வாட்டர் வச்சு கொஞ்ச நேரம் வச்சிருந்தோம்னா அந்த எண்டோமெட்ரியம் பூரா அப்படியே டெட் ஆகி வெளியே வந்துடும். ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அது போக இந்த டிஎன்சிலேயே நிறைய பேருக்கு கியூர் கிடைக்குது. அதுக்கு மேல சரியாகலைன்னா இந்த ஹார்மோன் இம்பெக்டட் ஐயூசிடி, அதாவது காப்பர் டீன்னு சொல்றோம் இல்லையா, இதுதான் காப்பர் டீ. இது இதுலேயே மெடிசன்ஸ் இருக்கும், ஹார்மோன்ஸ் இம்ப்ரெக்னேட் ஆயிருக்கும். இதை காப்பர் டீயை உள்ள வச்சிட்டோம்னாக்க ஒரு 3 to 5 years வரைக்கும் கூட இந்த காப்பர் டீ அதுல இருந்து ட்ரக்ஸை ரிலீஸ் பண்ணி அந்த சைக்கிள்ஸை ரெகுலேட் பண்ணும், பிளட் ஃப்ளோவையும் குறைக்கும். இதுவும் ஒரு ஐடியல் மெத்தட். இதெல்லாம் ஸ்மால் ப்ரொசீஜர்ஸ், நமக்கு பயமே இல்லை. வேற மற்றபடி இதெல்லாம் முடிஞ்சு இதெல்லாம் இந்த இம்ப்ரெக்னேட்டட் காப்பர் டீ உள்ள வைக்கிறாங்க. இது மாதிரி இருக்கு. இது ஒவ்வொரு பீரியாடிக்கலா ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால இது மஸ்குலர் இதெல்லாம் குறைஞ்சி, எண்டோமெட்ரியல் growth குறைஞ்சி, நார்மல் பீரியட்ஸ் எந்த இது டிஃபிகல்ட்டியும் இல்லாமல் ஷீ இஸ் வெரி ஹாப்பி அண்ட் பெட்டர். அதனால அப்நார்மல் மென்ஸ்ட்ருவேஷன் ஒரு 20% ஆஃப் த லேடிஸ்க்கு தான் இருக்கு. மேக்சிமம் 80% நார்மலாக தான் இருப்பாங்க. இவங்க எல்லா வேலையும் பார்க்கலாம். ஈவன் எல்லா ஸ்போர்ட்ஸ் விமனுக்கு இருக்கு, அத்லெட்ஸ்க்கு இருக்கு, கூலியால் லேபரர்ஸ் எல்லாரும் சஃபர் பண்றாங்க. ஆனா யாரும் அதுக்காக ரெஸ்ட் எடுத்தோ தங்களோட ஆக்டிவிட்டிஸை குறைச்சோ எதுவும் பண்றது இல்லை. நார்மலா அவங்க சில நேரம் வின் பண்ணிட்டு கூட வராங்க, கப்பு வாங்கிடுறாங்க. ஆகையினால இந்த மென்ஸ்ட்ருவேஷனை பத்தி தவறான அபிப்பிராயங்களை எல்லாம் நீக்கிட்டு, அதுவும் நம்மளுடைய பிசியாலஜி உடலோட இணைந்த ஒன்று, அதை நம்ம நார்மலா இவ்வளவு வகையிலையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஆரோக்கியமான வாழ்வு வாழலாம் அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.